இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருந்து 723 வேகன்சி இந்தியன் ஆர்மியோட ஆர்மி ஆர்டினன்ஸ் காப்ஸ் செகந்திராபாத் இந்த இடத்துல இருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. இதில் மொத்தம் தமிழ்நாடுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 150லேருந்து 200 வேகன்சிக்குள்ளே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட எல்லா விவரங்களையும் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற விவரங்களையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு மினிட்டும் ரொம்ப இதாக இருக்கும், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது செகந்திராபாத்தில் இருந்து இந்தியன் ஆர்மியோட மெடிக்கல் காப்ஸ் சென்டர் அப்படின்ற இடத்துல இருந்து தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாயிருக்கு. இதில் வேக்கன்சி எல்லாம் செலக்ட் பண்ணுறது எல்லாமே ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் உங்களோட வேக்கன்ட்டி இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கில் உங்களோட எல்லா ப்ரொசீஜர் அண்ட் செலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு செகந்திராபாத்தில் தான் வந்து நடக்கும் அப்படின்றது தான். அதில் எந்த குழப்பமே இருக்கக்கூடாது, ஓகேங்களா? இப்போ ரீஜியன், நம்மளோட ரீஜியனில் அதாவது ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன், நார்த்தன், சதர்ன், நம்ம வந்து சதர்னில் வந்து வருவோம். சதர்னில் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் அப்படின்னா மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, இந்த 3 ஸ்டேட்டுக்கான வேக்கன்சி வந்து கிட்டத்தட்ட ஃபயர்மேனுக்கு 47, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், அடுத்து ஃபயர்மேனு, ஜேஓஏ, ட்ரெயின்ஸ்மேன், மேட், இந்த மாதிரி 4 விதமான டிஃப்ரெண்ட் வேக்கன்சி வந்து எடுக்கிறாங்க. வேக்கன்சி வந்து கிட்டத்தட்ட 150 to 200. அது போக இதில் அவங்க நோட்டுன்னு கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வேக்கன்சி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் படி அதே வேக்கன்சியும் இருக்கலாம், அதை விட அதிகமாகவும் ஆகலாம், கம்மியாகவும் ஆகலாம். அதே மாதிரி எக்ஸாமோட டேட்டு, அட்மிட் கார்டு வர டேட்டு முன்ன பின்ன வேரியும் ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்க இல்லை பிடபிள்யூபிடி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வேக்கன்சி கேஸ்ட் வைஸு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகி 21 நாளுக்குள்ளே அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த நியூஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் 6 மாதத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியாயிடுச்சோ அதில் இருந்து 21 நாட்களுக்குள்ளே நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது எப்போ வெளியாச்சு அப்படின்னா 20/11/2024, அதாவது நேற்று வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. கரெக்டாக இந்த டேட்டு முடிகிறதுக்குள்ளே, இதுலேருந்து 21 அப்படின்னா அப்போ டிசம்பர் 10 வந்து வரும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு டைமுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணிடுங்க. அன்றைக்கி நைட்டு வரைக்கும் தான் வந்து இருக்கும். ரொம்ப டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமான டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடையாது. மேக்ஸிமம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அண்டு எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்டு, சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோ, இவ்வளோ தான் வந்து இருக்கும். இந்த இதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவோட கடைசியில் எப்படி அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பு கம்ப்ளீட்டாக நான் சொல்லிடுவேன், தரோவாக நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கான வேக்கன்சி வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 723 அப்படின்றது. அதே மாதிரி எந்த ரீஜியனல் வந்து எவ்வளோ வேக்கன்சி அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இது வந்து மெடிக்கல், அதாவது ட்ரேட்ஸ்மேன் ரிலேட்டடான ஜாப் தான். இந்த ஜாபோட செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கான ஒரு அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆகும். அதாவது அவங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நம்மளோட அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரிலீஸ் பண்ண அட்மிட் கார்டை எடுத்துக்கிட்டு நம்மளோட செலெக்ஷன் சென்டருக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். அங்களுக்கு நம்மளுக்கு வந்து பர்டிகுலராக எக்ஸாமு நடக்கும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, சப்போஸ் நீங்கள் ட்ரேட்ஸ்மேன் ரிலேட்டடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட குவாலிஃபிகேஷனை வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கிராஜுவேட் வந்து முடிச்சிருந்துருக்கணும். நெக்ஸ்ட்டு ஜேஓஏ, அதாவது ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் படிக்கணும் அப்படின்னா, அந்த வேலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் 12th ஆர் ஈக்குவலண்ட் வந்து முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவில் மோட்டார் டிரைவர் அந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் ஆகியிருந்துருக்கணும். வேலிடு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலே போதும். எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து கேட்கவே இல்லை. டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கிரேட் 2 அண்டு ஃபயர்மேனுக்கு நீங்கள் 10th குவாலிஃபை பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்டிஎஸ் அண்டு ட்ரேட்மேன் மேட்டுக்கும் நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஜேஓஏ அந்த வேக்கன்சியை தவிர்த்து மிச்ச எல்லா வேக்கன்சியோட சேலரி வந்து 19,000 இருந்து அதிகபட்சம் வந்து 56,000 57,000 வரைக்கும் வந்து வருது. ஜேஓஏக்கு மட்டும் கிட்டத்தட்ட 23,000 மேலே வந்து இருக்குது ஸ்டார்டிங் சேலரியே. அதில் வந்து உங்களால் 65,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். அதை தவிர்த்து உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வேறு இருக்குது. இது சம்பளம் மட்டும்தான், அது போக அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும். டிஃபென்ஸ் சைடில் உங்களுக்கு சேலரி வந்து வேறு லெவலாக தான் இருக்கும். ஹை பேயிங் ஜாப் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டி அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாமே வந்து கிடைக்கும். கேன்டீன் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இந்த இதுக்கான அப்ளை பண்ணுற வெப்சைட் வந்து www.aocrecruitment.government.in இந்த வெப்சைட்டில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் டைரெக்டாக. அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ வந்து கடைசியில் வந்து இருக்குது.
இந்த டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 14/11/2024 வந்து ரிலீஸ் ஆகிருந்திருக்கு. அதாவது பப்ளிகேஷன் ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த வெப்சைட் AOC recruitment.government.in வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைடில் லாகின் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே கேண்டிடேட் லாகின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஐடி இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக லாகின் வந்து பண்ணிக்கிறலாம். அப்போ இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சப்போஸ் உங்கள்கிட்ட ஐடி இருக்குது ஆனால் வந்து பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த லாகின் நேமு கேப்சா போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருங்க. சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக லாகின் பண்ணி போகிற மாதிரி வந்துருக்கும். நீங்கள் புதுசாக தான் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு பாஸ்வேர்டு ஐடி வந்து புதுசு தான் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த க்ரியேட் நியூ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட நேமு, மதர் நேமு, ஃபாதர் நேமு, லாஸ்ட் லெட்டரு, டேட் ஆஃப் பர்த்து, ஜென்டரு, மொபைல் நம்பரு, இமெயில், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அடுத்து கேப்சா. ஓகேங்களா, இது வந்து கேட்கும். முக்கியமாக பாஸ்வேர்டு வந்து கேபிட்டல் லெட்டர் அண்டு ஸ்மால் லெட்டர் மேக்ஸிமம் வந்து 8 லெட்டர் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. க்ரியேட் பண்ணி கீழே வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், கேப்சாவை போட்டிங்க அப்படின்னா அதுக்கான அந்த பர்டிகுலர் ஓடிபி வந்து வரும். அதை நீங்கள் சைடில் போட்டுட்டு அடுத்து வெரிஃபை ஓடிபி வந்து கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்து வரும். இதில் அந்த ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மேலே போட்டு லாகின் வந்து பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்டர்ஃபேஸில் இந்த இதில் இருக்கிற எல்லா அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஏற்றுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். சைடில் வந்து எல்லா பாக்ஸ்லையும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து அக்ரி அண்டு கண்டினியூ வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதில் கீழே வந்து லெஃப்ட் சைடில் இருக்க ஐ ஹியர் பை டிக்ளேர் அப்படின்றதுலையும் டிக் போட்டுட்டு அந்த அக்ரி அண்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிடுங்க. அக்ரியை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான அந்த நியூ அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எந்த ட்ரேடை வந்து செலக்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸு ஃபஸ்ட்டு காலம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் காட்டும், எந்த நோட்டிஃபிகேஷன் அந்த இதுக்கான ஐடி வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக காட்டிடும். அடுத்து போஸ்ட் அப்ளைடு பார், நீங்கள் எந்த வந்து அப்ளை பண்ண விரும்புகிறீங்க, ட்ரேட்ஸ்மேன் மேட்டா இல்லை ஃபயர்மேனா இல்லை ஜேஓஏவா எதுவோ அதை கொடுத்துருங்க. அடுத்து ஜென்டரு, அதுக்கு கீழே வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, அடுத்து கேட்டகரி, நேஷ்னாலிட்டி, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் அக்ரி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் வந்து வரும். இதில் என்ன செய்யணும் அப்படின்னா நியூ அப்ளிகேஷன்றதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி வந்து இருக்கும். இதில் இந்த மேலே காட்டுது பார்த்தீங்களா, பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், அடுத்தடுத்த காலம் அதர் டீட்டெயில்ஸ், அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ், ஃபைனலாக டிக்ளரேஷன் முடிஞ்சோடனே வந்து சப்மிட் வந்து ஃபைனல் பேஜ் டேரெக்டாக சப்மிட் வந்து ஆயிரும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ண வேண்டியது பர்சனல் டீட்டெயில்ஸ் தான். இதில் எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நடுவில் ஒரு பாக்ஸ் வந்து க்ரீன் கலராக தெரியுது பார்த்தீங்களா, அதில் ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களோட டைட்டிலு, ஃபஸ்ட் நேமு, எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து கொடுத்துருங்க. ஃபாதர் நேமு, ஃபோன் நம்பரு, கல்யாணம் ஆயிருக்கா ஆகலையா, உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு, ஹவுஸ் நம்பரு, அட்ரஸ் ப்ரூஃபு எல்லாமே கொடுத்துருங்க. எந்த ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், இதெல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸ் தான். கொடுத்துட்டு உங்கள் ப்ரூஃபில் இருக்கிற அட்ரஸும் நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸும் சேம் அப்படின்னா சேவ் அஸ் கரஸ்பாண்டன்ஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் டிக் போட்டுருங்க. டிக் போட்டிங்க அப்படின்னா மேலேங்களையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அட்ரஸ் வந்து சேம் அட்ரஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா, அது வந்ததுக்கப்புறம் கீழே வந்து சப்மிட் ஆப்ஷன் வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் வந்து எஜுகேஷனாக வந்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் 10th குவாலிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது தாண்டி தான் இந்த மிசலேனியஸ் குவாலிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நீங்கள் வந்து 12th இல்லை டிகிரியோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக உங்களோட ஹையஸ்ட்டு இதவே நீங்கள் போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்சியோட டீட்டெயில்ஸே அந்த கீழே இருக்கிற மிசலேனியஸ் குவாலிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். அதுக்கு கீழே மிசலேனியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சப்போஸ் நீங்கள் டிரைவர் ரிலேட்டடாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குன்னா அந்த சர்டிஃபிகேட்டு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து இதில் போடுற மாதிரி இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் 10th ரோல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க, அந்த நம்ம மார்க் ஷீட்டில் இருக்கிறது. அடுத்து எந்த ஸ்கூலு, காலேஜு, எந்த ஸ்டேட்டு, எந்த யூனிவர்சிட்டி, அடுத்து இந்த ஸ்டேட் போர்டா நம்ம சென்ட்ரல் போர்டான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது எந்த இயர் வந்து வாங்கினீங்க, அது இப்போ நீங்கள் சிஜிபிஏ அதில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி போடுற மாதிரி வந்திருக்கும். அடுத்த பர்சன்டேஜ் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதே மாதிரி கீழே இருக்கிறதையும் வந்து ஒன்றா ஃபில் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா, அது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதர் டீட்டெயில்ஸ். இதில் வந்து உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுக்கான டீட்டெயில்ஸை இதில் ஃபில் பண்ணிவிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இல்லை அப்படின்னா நோன் வந்து கொடுத்துருங்க, ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து ரெக்யூர்மெண்ட் டைப் அண்டு
டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் இதில் வந்து முன்னாடி உங்களுக்கு இருக்குது சர்டிஃபிகேட் இருக்குது, எந்த ஸ்டேட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டுக்கான எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து இதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, எம்ப்ளாய்மெண்ட், அந்த லெட்டரில் இருக்கிற உங்களோட பேர், அதில் இருக்கிற அட்ரஸ்ஸு, அந்த டீட்டெயில்ஸு, எந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன ஸ்டேட்டு, அதை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அதை சப்மிட் கொடுத்துறீங்க அப்படின்னா இதில் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ, ரெண்டாவது சிக்னேச்சர், மூணாவது ஐடி கார்டுக்கு பொதுவாக அதாவது ஆதார் கார்டை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். நாலாவதாக கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, அஞ்சாவதாக 10th சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட்டு. சப்போஸ் நீங்கள் 12th குவாலிஃபிகேஷன் ஜாப்பு இல்லை அப்படின்னா டிகிரி குவாலிஃபிகேஷன் ஜாப் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் டைரெக்டாக டிகிரி குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஒரு 6வது சர்டிஃபிகேட்டாக வந்துருக்கும். இதில் மொத்தம் 5 சர்டிஃபிகேட், அதாவது அவங்க 10th குவாலிஃபிகேஷனை வச்சு ஃபில் பண்ணதுனால நம்ம வந்து 5 சர்டிஃபிகேட் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் அண்ட் அப்லோட், ஓகேங்களா. இப்போ நீங்கள் 12th வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா 6 சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் டிகிரி வச்சு அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் 6 சர்டிஃபிகேட் தான். அதாவது பேசிக்காக நீங்கள் 10th ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் 12th கொடுத்துருந்தா 12th, இல்லை அப்படின்னா டேரெக்டாக டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக உங்களுக்கான டிக்ளரேஷன் இதில் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் எக்ஸாம் சிட்டி எந்த இடத்துல எக்ஸாம் எழுத ஆசைப்படுறீங்க அப்படின்றதுக்கான 5 ப்ரிஃபரன்ஸு. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸு, 3rd, 4th, 5th. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. பக்கத்தில் பெண்டிங் அந்த ரீஜியன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் எந்த ரீஜியனில் ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு நீங்கள் சதர்ன் கொடுத்துக்கலாம், அப்புறம் நீங்கள் சதர்ன் வெஸ்ட்டு, சதி ஈஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்த்தன், ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன், இந்த மாதிரி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எந்த மாதிரியோ அதன் அடிப்படையில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த 2 பாக்ஸுக்கு கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிளேஸு அடுத்து கேப்சா போட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது வந்து வரும். இந்த பேஜில் வந்து ஏதாச்சும் டவுட்டு இருக்குது அப்படின்னா, இல்லை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்றைக்கே நீங்கள் பார்த்த உடனே அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. ஏன்னா 20 நாள் அப்படின்றது நெக்ஸ்ட்டு மந்தோடு வந்து எண்ட் ஆயிரும். செலெக்ஷன் ப்ராசஸில் 2வது வந்து எக்ஸாம் எழுதி அதோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து நடக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களை வந்து கூப்பிட்ருவாங்க. இவ்வளோ தான் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் டிஃபென்ஸில் சேர ஆசைப்பட்டாலும், டிஃபென்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.